என்ன பொண்டாட்டி, ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை. என்னம்மா என்ன? ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ல. முதல்ல சொல்லு. அட ஒன்றும் இல்லை. சொல்லுங்கிறல்ல. இன்னைக்கு முனியம்மா அம்மாட்ட கேட்டுச்சு ஏன் வளகாப்பு பண்ணலன்னு. அம்மா மூஞ்சியே மாறிடுச்சு. உனக்கு வளகாப்பு பண்ணணும் அவ்வளவுதானே. ஜாம் ஜாம்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, பண்ணுறோம். சரியா? எனக்கு லைஃப்பில் எந்த ஆசையும் இல்லை. என்னம்மா இப்படி சொல்கிற? அதெல்லாம் பண்ணணுமா? செல்லப்பா, செல்லப்பா யாருங்க? நான் தான் சார். உங்களை டெபுட்டி கமிஷனர் கூட்டிட்டு சொல்லிருக்காரு, வாங்க போலாம். எதுக்கு சார்? கூட்டிட்டு வர சொன்னார், வாங்க. எந்த டெபுட்டி கமிஷனர்? எதுக்காக கூட்டு வர சொன்னாரு? டீட்டெயில்ஸ் இல்லாமல் அனுப்ப முடியாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக வைக்காதீங்க. வாங்க, நீங்க வாங்க. உங்க டெபுட்டி கமிஷனர் பேர் என்ன? நான் கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்றேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. வாங்க நீங்க. எனக்கு பெயினா இருக்கு. நீங்க பாருங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் 108க்கு ஃபோன் பண்றேன், நீங்க வாங்க. சரி, நீ பார்த்துரு, நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பார்த்துக்கம்மா. வாங்க சார், என் ஒய்ஃபுக்கு ஏதோ தர்மசங்கர மாதிரி சார். கான்ஸ்டபிளை வச்சு கூப்பிட்டு வந்தோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க யாரும் தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் சார். என்ன விஷயமா கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டீங்க? இவங்க என் ஃப்ரெண்டுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப பழக்கம். உங்கள் 2 பேரையும் சமரசம் பண்ணுறதுக்கோசரம் வர சொன்னேன். சார், இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் பேசணும். உங்கள் மனைவியை இவங்க ஆஃபீஸில் போய் பார்த்துருக்காங்க சார். அவங்க ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சார், அவங்க அம்மா பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சார். அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். இவர் ஹைகோர்ட்டில் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க சார். மேற்கொண்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துறங்கிறாரு. அதை வாங்கி ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்காங்க. அவங்க பொண்ணு இல்லை சார். போலீஸ் என்னை கூட்டு வரும்போது என் ஒய்ஃபுக்கு வைத்த வழி சார். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன் சார். ஓகே, வரேன் சார். ஓகே, வரேன் சார். பத்மஜா, குழந்தை ஒன்ன மாதிரியே அழகா இருக்கு. மூக்கு முடியுமா? அம்மா, அம்மா, குழந்தை பத்மஜா மாதிரியே மூக்கு முடியுமா அழகா இருக்கு. அம்மா, என்ன மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரியும் தாண்டா. 2 பேரும் கலந்தது தானே. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? கமிஷனர் ஆஃபீஸில். ஏய், பெட்டில் இருந்துட்டு என்ன பேசுகிற? சுமார். ஹலோ, அது எனக்கும் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கெட்ட விஷயம் கிடையாது, எல்லாம் நல்ல விஷயந்தான். வீட்டுக்கு வா சொல்கிறேன், சரியா? ஓகே. டேலி, அந்த 800 ரூபா என்னாச்சு? கணக்கு என்னைக்காவது கொடுப்பியா? முதலாளி கேட்டுக்கிட்டே இருக்கார், தெளிவாக போட்டு கொடுத்துட்டுமா? அந்த 800 ரூபாவா ஒரு கணக்கு? ஆமாம்,
நைட்டு என்ன வீட்டில் பாதிலே வந்துட்டியா? வீட்டில் தூங்க அவங்க தூங்குற? டேய் நான் இங்கே படுக்கிறேன், வேற எங்கேயாவது படுக்கிறேன், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. அதை நாங்க சொல்றோம். சிவகாமி சிவகாமி செல்லாம் 500 ஓவா. டேய் இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம் இதையா தூக்கி போடுறேன்? நீ உழைச்ச எடுபடி வேலை தானே பாக்குற. அவர் உழைக்கிறாரு, கோடி கோடியா அடிக்கிறாரு. டேய் என் முதலாளி பத்தி தப்பா பேசாதடி, விளங்க மாட்டே நீ. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? டேய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடா, நல்லா இருப்பேன்னாரு. அதனால தாண்டி குப்பை பொறுக்கிட்டு இருந்த உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா, இவர் பெருசா படிச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிட்டாரு. என்ன கட்டிக்கிட்டு தான் கேடா போயிட்டாரு. இதை பாரு, உனக்கு என்ன ஆள்லாம் சரியில்லடி. டாஸ்மாக்ல போய் ஃபுல்லா ஏத்திட்டு வந்து டார்ச்சர் கொடுக்குறான் பத்தியா, அவன் தாண்டி உனக்கு லாய்க்கு. ஆமா, ஒரு பொண்டாட்டிய நல்லா வச்சுக்காதவன் எங்க இருந்தாதான் என்ன? இதுக்கு தாண்டி நான் அந்த வீட்டு பக்கமே வரதில்ல. வராத, ஏன் வர? நீ வந்துதான் இங்க என்னத்துக்காச்சு? ஆமா, பொண்டாட்டி வச்சு வாழ வக்கில்ல, பெருசா பேச வந்துட்டேன். வராத போ, பெருசா வந்து கிழிக்கிற போ. ஆமாம் கணக்கு, அந்த 800 இதை கணக்கு கேட்டிய? எப்படிடா, சூப்பர்ரா சூப்பரா. என்ன கணக்கு புள்ள இப்படி எல்லாமா நடந்துச்சு? அத்தா அவன் நாரவாயை முடிக்கிட்டு வேலையை பாரு. சனியனே, இதெல்லாம் எங்கிருந்து பார்த்துருப்பானுங்க? ஒருவேளை கவுண்டமணி என்ன படத்தில் பன்னி மேல இருந்து பார்ப்பானுங்களே, அந்த மாதிரி பார்த்துருப்பானுங்களா? சிவகாமி மோசம் போயிடாதிரி. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் பவாமஹே கவிம் கவேனா உபமஸ்ஸவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பத ஆனஸ்மின்வன் நோதிபஸ்ஸீரசாதனம் ஸ்ரீமஹாகணாதிபதயே நமः. பவஸ்ய தேவஸ்ய பத்னே நமः, சர்வஸ்ய தேவஸ்ய பத்னே நமः, உக்ரஸ்ய தேவஸ்ய பத்னே நமः, பீமஸ்ய தேவஸ்ய பத்னே நமः, பகதோர்தேவஸ்ய பத்னே நமः, மகாதேவஸ்ய பத்னே நமः. இஷ்டதேவதா குலதேவதாயே நமः. வரவங்களாம் டிஃபன் ரெடி பண்ணா? மாமா வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மாமா. இன்னும் என் பொண்ணுக்கு எங்ககிட்ட இருக்கிற கோபம் ஆறவே இல்லைல்ல? அவ கோவம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுது? நான் சரிப்படுத்துறேன், நீங்க கவலைப்படாதீங்க. மாமா பேச சொல்றேன், வாங்க மாமா. ஏய் வந்திருக்கவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டேன்? வாங்க. ஏம்மா வந்திருக்கிறது உங்க அம்மா அப்பா. எங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுப்பியோ அதே மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனுஷனுக்கு மன்னிக்கிறது தாம்மா எப்பவுமே அழகு. வாங்கப்பா, வாங்கம்மா. வா உள்ள போய் பேசு. ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. வாமா. கலா, அந்த சாப்பாடு கூட எடுமா. என்னம்மா ரொம்ப பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சாரிம்மா, புறப்பட லேட் ஆயிடுச்சுமா. நான் எப்பவுமே 9:30-10 மணிக்கு தான் சாப்பிடுவோம்மா. செல்லப்பா என்னம்மா பண்றா? அவரா குளிச்சாரு, சாமி கும்பிட்டாரு, டிஃபன் சாப்பிட்டாரு, இப்ப குழந்தையோட விளையாடிட்டு இருக்காரு. நிம்மதியா எல்லா பொறுப்பையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டானா உனக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் இல்லம்மா, கணக்கு வழக்கெல்லாம் சரிப்படுத்தணும். எனக்கும் இது பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு படிச்ச பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சது அவன் செஞ்ச புண்ணியம்னு தான் சொல்லணும். இந்தாங்க. சரிம்மா, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் புறப்படுறேன். வரேன். சரிம்மா, உடம்பு பாத்துக்கோங்க. நீ பார்த்து பத்திரமா போ. 50 டன் மெட்டீரியல் யாருக்கு தானே அனுப்ப சொன்னேன்? யாரை கேட்டு நீங்க வித்தீங்க? உங்க கண்ணாடி காட்டுங்க. திருட்டு மொழி, நீங்க தானே விற்க சொன்னீங்க. நான் ஏமா சொல்ல போறேன்? எல்லா டிசிஷன் நீ எடுக்கும்போது எல்லாம் கணக்கு தான், கணக்கு தான். முதல்ல நீங்க வேலையை விட்டு போங்க. காலையில இருந்து உழைக்கிறது நானு, உங்க இஷ்டத்துக்கு நீங்க டெசிஷன் எடுக்கிறீங்க. ஏங்க வேலையை விட்டு அனுப்புங்க. யோ கணக்கு இங்க வாயா. ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு அனுப்புங்க. எனக்கு கோவம் வரதுக்கு முன்னாடி, இல்ல தூக்கி போட்டு எதையாவது உடைச்சிருவேன். இதே உடைச்சிடாதம்மா. ஏமா நீ வேற. யோ கணக்கு வாயா. கல்யாணம் பண்ணி வச்சல மாட்டினியா? அவ கோவம் எவ்வளோ நேரத்துக்குயா? போயா, எல்லாம் சரியாயிடும் போ. சரிங்க. வா. ஏமா நம்ம கீர்த்தனாவும் பையனை தனியாக பார்த்துட்டு இருப்பா. வீட்டு போயிடலாமா? வாங்க மேடம். கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க. அப்புறம் பேப்பரு 3 லோடு விற்றம்மா. பாப்பா கணக்கு பிள்ளைகிட்ட வாங்க. ரொம்ப பண்ணாதையா பாப்பா. ஏங்க ஆபீஸ்க்கு 15,000 ரூபாய் வாடகை கொடுக்கறதுல இருந்து மாசம் 25,000 ரூபாய் செலவாகுது. ஒழுங்கா என்ன பிசினஸ் பார்க்க விடுங்க.
இல்லை நீங்களே பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கம்மா. ஆமாம், முதல்ல ஆடிட்டரை மாற்றுங்க. அவர் சரியில்லாத ஆள் மாதிரி தெரியுது. நீ என்ன வேணாலும் செய்யுமா. நானும் கணக்கு பிள்ளையும் குழந்தைய பார்த்துக்குறோம். என்னையா சொல்லிடலாம் முதலாளி. அதுக்கு ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா பத்மஜா மன்னிச்சிருமா. சரி மன்னிச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காதுமா. ஐயோ கணக்கு, கடவுள் எனக்கு எந்த குறையும் வைக்கலையா? எங்கள் அம்மா நினச்ச மாதிரியே மனைவி, குழந்த. இன்னொன்று பார்த்தியா, பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ பணம் அங்கங்கே வர வேண்டியிருக்கும், எவனும் சீக்கிரம் தரவே மாட்டானுங்க. இன்றைக்கி அவள் வந்த உடனே கொடுக்க வேண்டியவெல்லாம் பணத்தை உடனே தராயா. பத்மஜா ரொம்ப ராசிக்காரியா. குப்பை அண்ணவனே கூட பார்க்காம என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க பார்த்தியா? ஆமாம் முதலாளி, முன்னாடி நம்ம சரக்கு வச்சுட்டு காசு கேட்டால் சாமானியத்தில் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் அம்மா கேட்டால் உடனே கொடுத்துட்றானுங்க. அம்மா கொஞ்சம் கராரு, ஆனால் நல்ல மனசு.